வணக்கம் பிரவீன். மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைக்கப்பட்ட அந்த குழுவானது தற்பொழுது தனது அறிக்கையை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பித்திருக்கிறது. குறிப்பாக 650 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையை அந்த குழுவானது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்திருக்கிறது. மாநில கல்விக் கொள்கை குழு இன்று அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி இருந்தது. அதனை ஏற்க முடியாது என தமிழகத்திற்கென பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் எனவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 உறுப்பினர்கள் அடங்கிய குழுவானது மாநில கல்விக் கொள்கையை தயாரிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இந்த மத்திய அரசு அமல்படுத்தியிருந்த மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அம்சங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிர்ப்பாக இருப்பதால் அதனை ஏற்க முடியாது எனவும், தமிழ்நாட்டிற்கு என்று பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்த நிலையில் இதற்காக ஓய்வு பெற்ற டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஓராண்டுக்குள் அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. 2022 ஜூன் 1ஆம் தேதி அமைக்கப்பட்ட முருகேசன் தலைமையிலான இந்த குழுவில் கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரதிநிதிகள் இடம்பெற்று இருந்தனர். பொதுமக்கள், பெற்றோர், சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரிடம் இருந்தும் கல்வி நிறுவனங்களிடம் இருந்தும் ஆலோசனைகள் பெற்று முருகேசன் தலைமையிலான குழு அறிக்கையை உருவாக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். பணி முழுமையாக முடிவடைந்த நிலையில் இன்று முருகேசன் தலைமையிலான குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட 650 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையை சமர்ப்பித்து இருக்கின்றனர். அறிக்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.